என் மடியில் இருக்கும் பிள்ளை பிறந்து 7 நாளான சிறிய முல்லை இந்நேரம் வீடு போகும் வேளை அதற்கு எப்போதும் பருகத் தருவேன் பாலை என் மடியில் இருக்கும் பிள்ளை பிறந்து 7 நாளான சிறிய முல்லை இந்நேரம் வீடு போகும் வேளை அதற்கு எப்போதும் பருகத் தருவேன் பாலை கொஞ்சம் கண்ணை திறவுங்கள் கருணை காட்டி விடுங்கள் கொஞ்சம் கண்ணை திறவுங்கள் கருணை காட்டி விடுங்கள் நெஞ்சம் இனிக்க செல்வேன் கன்றை கண்டு வருவேன் நெஞ்சம் இனிக்க செல்வேன் கன்றை கண்டு வருவேன் சிங்கம் சற்றே யோசித்தது பிறகு சொன்னது ஒரு மணி நேரமே உண்டு உடனே வருவாய் சென்று நீ வரும் வரையில் காத்திருப்பேன் வழிமேல் விழி வைத்து பார்த்திருப்பேன் போய் வா நன்றியுடன் வீடு திரும்பி கன்றை அடைந்த தாய்ப்பசு நன்றியுடன் வீடு திரும்பி கன்றை அடைந்த தாய்ப்பசு சிங்கத்திடம் மாட்டிக்கொண்டே நின்றது உடனே உணவாக போக வேண்டும் என்றது சிங்கத்திடம் மாட்டிக்கொண்டே நின்றது உடனே உணவாக போக வேண்டும் என்றது போகாதே அம்மா வீட்டில் இரு சும்மா என்னை விடுவாயோ கண்ணை சுடுவாயோ போகாதே அம்மா வீட்டில் இரு சும்மா என்னை விடுவாயோ கண்ணை சுடுவாயோ சிங்கத்திடம் போகாதே சீரழிந்து சாகாதே தங்கமான என்னம்மா தட்டாதிரு சும்மா சிங்கத்திடம் போகாதே சீரழிந்து சாகாதே தங்கமான என்னம்மா தட்டாதிரு சும்மா கண்ணே செல்ல குட்டியே பொன்னே போல் பூமணியே வீணே பொய் சொல்வது சிறுமையடி அதைவிட சாவதே மேன்மையடி வீணே பொய் சொல்வது சிறுமையடி அதைவிட சாவதே மேன்மையடி தாய் பசு கன்றுக்கு பால் கொடுத்துவிட்டு சிங்கத்திடம் சென்றது உண்மை விரும்பும் மனதும் உனது நேர்மையான வாழ்வும் கொடுமையான என் மனதை மாற்றியது உண்மை விரும்பும் மனதும் உனது நேர்மையான வாழ்வும் கொடுமையான என் மனதை மாற்றியது உன்னை கொல்ல மாட்டேன் கொல்ல மாட்டேன் உன்னை கொல்ல மாட்டேன் கொல்ல மாட்டேன் நேர்மை வேண்டும் நமக்கும் அதனால் வாழ்வு என்றும் மணக்கும் நேர்மை வேண்டும் நமக்கும் அதனால் வாழ்வு என்றும் மணக்கும் வார்த்தை எல்லாம் உண்மையாகணும் உண்மை வாழ்வு வாழ்ந்து காட்டணும் வார்த்தை எல்லாம் உண்மையாகணும் உண்மை வாழ்வு வாழ்ந்து காட்டணும்
நல்லா படிச்சு பாஸ் பண்ணிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. அடுத்து என்ன பண்ண போற? சந்தோஷ், நீ என்னப்பா பண்ண போற? அப்பா, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு முடிவு எடுத்துக்கிறோம், நீங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்கல்ல? நீ என்ன சொன்னாலும் நல்லதா இருக்கும். அது சரி, உன் முடிவு என்ன? டாக்டரா இன்ஜினியரா? அப்பா மன்னிக்கணும், நான் டாக்டர் ஆகவா இன்ஜினியர் ஆகவா ஆக விருப்பமில்லை. நான் விவசாய சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்க போறேன். என்னப்பா காமெடி பண்றி? இந்த காலத்துல எந்த முட்டாள் இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணுவானா? டாக்டர் இன்ஜினியர் போய் நிறைய சம்பாதி பார்த்தா லூசு மாதிரி பேசுற. அப்பா, டாக்டர் இன்ஜினியரிங் போயிட்டா நாளைக்கு யார் போய் விவசாயத்தை உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுவாங்க? டேய், அது யாரும் பார்த்துப்பாங்க. அது சரி, நீ ஒருத்தன் விவசாயம் படிக்கிறதால உணவு உற்பத்தி ஆயிடுமா? இப்படி எல்லாரும் விவசாயத்தை மதிக்காம இருந்தா இன்னைக்கும் அது அழிஞ்சிட்டு வருது. மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் போன்றவற்றால் விளைநிலங்கள் எல்லாம் பிளாட்டா மாறிட்டு வருது. அரிசி காய்கறி பதில் பசிக்கு மாத்திரை தான் சாப்பிடணும். என்னப்பா சொல்ற? எதிர்காலத்திற்கு சாப்பிட்றதுக்கா மாத்திரை? என்ன நம்பவே முடியலையே. போன தலைமுறை பெரியலாக விவசாயம் நடந்திருக்கும் போது இப்போ இருக்கிற விவசாயம் இன்னும் தெரியவில்லை. இப்படியே போனா சாப்பாடுக்கு பதில் மாத்திரையை தான் சாப்பிடணும். நீ சொன்னது நல்லா புரிஞ்சுது. நான் மாத்திரையும் பேசுறேன், அது எப்படி? விண்வெளி வீரர்கள் வளிமண்டலம் போகும்போது சாப்பாட்டுக்கு எல்லாம் மாத்திரை தானே சாப்பிடுறாங்க. எல்லாம் ஓகே. விவசாயம் படிச்சு என்ன செய்ய போறோம்? லட்சம் திட்டம் என்ன? நான் அக்ரிகல்ச்சர் படிச்சு அதிக விளைச்சலை கண்டுபிடிக்க போறேன். மேலும் தண்ணீரை பற்றாக்குறை குறைவாக பயன்படுத்தி கண்டுபிடிக்க போறேன். உண்மையிலேயே அறிவிக்கண்ணை திறந்திட்ட. இவ்வளவு நானா விவசாய ஒரு பொருட்டா நிலைக்கலையே. அப்பா, நீங்க மட்டும் இல்ல, நாங்க யாருமே விவசாயத்தை மதிக்கவே மாட்டாங்க. ஒரு புடமிடன்